புனித பிரசாதத்தில் ஊழலா? உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாதத்தின் புனிதம் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி நெய் ஊழலால் களங்கப்படுத்தப்பட்டதா? ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் நிர்வாக அதிகாரி AV தர்மா ரெட்டியிடம் நவம்பர் 11, 2025 செவ்வாய்க்கிழமை அன்று CBI தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு SIT 9 மணி நேரம் விசாரணை நடத்தியது. புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி TTDக்கு 68 லட்சம் கிலோகிராம் கலப்பட ரசாயனம் கலந்த நெய் விநியோகிக்கப்பட்ட காலகட்டத்தில் கொள்முதல் மற்றும் மேற்பார்வையில் அவரது பங்கு குறித்து இந்த விசாரணை மையம் கொண்டுள்ளது. இது இந்த செய்தி அறிக்கையின் ஒரு நிமிட சுருக்கமான சாராம்சம். விரிவான அறிக்கை கட இந்த அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள். இந்த விசாரணை கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை உலுக்கியுள்ளது. CBI தலைமையிலான SIT 2019 முதல் 2024 வரை நீடித்த 250 கோடி மதிப்பிலான மாபெரும் ஊழல் குறித்து விசாரித்து வருகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த போலே பாபா ஆர்கானிக் டைரி என்ற நிறுவனம் TTDக்கு சுமார் 68 லட்சம் போலி நெய் விநியோகித்ததே இந்த குற்றச்சாட்டின் மையமாகும். CBI DIG முரளி ரம்பா உள்ளிட்ட புலனாய்வாளர்களிடம் இந்த நிறுவனம் ஒரு துளி பால் அல்லது வெண்ணெய் கூட வாங்கவில்லை என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளன. அதற்கு பதிலாக அது ஒரு போலி உற்பத்தி ஆலையை இயக்கியுள்ளது. நவம்பர் 10, 2025 அன்று SIT டெல்லியை சேர்ந்த ரசாயன வியாபாரி அஜய்குமார் சுகந்தை அந்த டைரிக்கு மோனோடிகிளிசரைடுகள் மற்றும் அசிட்டிக் ஆசிட் எஸ்டர்கள் போன்ற ரசாயனங்களை விநியோகித்திருப்பதாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொம்மாயில்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட செயற்கை நெய்யில் RM மதிப்பை உயர்த்துவதற்காக இந்த ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக TTDயின் தர சோதனைகளில் தேர்ச்சி பெறுவதற்காக தான். இந்த ஊழலின் வேர்கள் ஆழமானவை. போலே பாபா டைரி 2022ஆம் ஆண்டில் TTDயினால் அதிகாரப்பூர்வமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் நெல்லூரில் உள்ள வைஷ்ணலி டைரி, ஊபியில் உள்ள மால்கங்கா டைரி, தமிழ்நாட்டில் உள்ள AR டைரி உட்பட பினாமி நிறுவனங்கள் மூலம் அந்த நிறுவனம் கலப்படையிலே விநியோகிப்பதை தொடர்ந்ததாக SIT கண்டறிந்தது. ஜூலை 2024 நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அறியப்பட்ட AR டைரியைச் சேர்ந்த 4 டேங்கர்களை TTDயால் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இந்த டேங்கர்கள் ஒருபோதும் திருப்பி அனுப்பப்படவில்லை என்று SIT கண்டறிந்தது. அவை ஆகஸ்ட் 2024 வைஷ்ணவி டைரி மூலம் திசை திருப்பப்பட்டு ரீலேபிள் செய்யப்பட்டு திரும்பவும் TTDக்கு விநியோகிக்கப்பட்டன. விசாரணை இப்போது அதிகார வரிசையில் மேல் நோக்கி நகர்கிறது. AV தர்மா ரெட்டியிடம் நவம்பர் 11 ஒப்பந்த ஒப்புதல்கள் மற்றும் கொள்முதல் நடைமுறைகளில் அவரது பங்கு குறித்து விசாரிக்கப்பட்டது. இது TTDயின் முன்னாள் தலைவர் YV சுப்பா ரெட்டியின் முன்னாள் தனிப்பட்ட உதவியாளர் ஜின்னா அப்பண்ணாவை அக்டோபர் 30, 2025 அன்று கைது செய்ததை தொடர்ந்து நடந்தது. அப்பண்ணா சப்ளையர்களிடம் கிலோவுக்கு ரூபாய் 25 கமிஷன் இருப்பதாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. SIT YV சுப்பா ரெட்டிக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அவரிடம் நவம்பர் 13, 2025 அன்று விசாரணை நடத்தப்பட்டது.